வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் மீது அருணகிரிநாதர் பாடிய மயில் விருத்தத்தில் ஒரு 2 விருத்தங்களை மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல இந்த மயில் விருத்தத்தை பாடுறதுனால நமக்கு என்னங்க பலாபலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா, இந்த மயில் விருத்தத்தில் பாடுறதுனால, ஓதுறதுனால, பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கும் இந்த விருத்தம். கர்ணனுக்கு கவச குண்டலம் எவ்வாறு இருக்குதோ அதுபோல் நமக்கு வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் கவசமாக இருக்கும் இந்த விருத்தம். அதுக்கு முன்னாடி அருணகிரிநாதரை வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம விருத்தத்தை பார்த்துடலாம். அருணகிரிநாதர் வாழ்க்கையை வெறுத்து உயிரமாச்சிக்க இவர் என்ன பண்ணுறார், திருவண்ணாமலை கிளிகோபுரத்திலிருந்து கீழே விழுகிறார். முருகப்பெருமானால் தட்டாட்கொள்ளப்படுறார். இப்போ முருகப்பெருமான் மறுவாழ்வு கொடுக்குறார். அந்த வாழ்க்கையில் அருணகிரிநாதரை பார்த்து முருகப்பெருமான் அருணகிரி நம்மை குறித்து பாடுக அப்படிங்கிறார். அருணகிரிநாதரை முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகையா, கதிர்வேலா, உண்மை பாடக்கூடிய வித்தகன் நான் இல்லையே, அதற்குரிய ஞானமும் எனக்கு கிடையாதே, நான் எவ்வாறு பாடுவேன் அப்படிங்கிற முருகப்பெருமான் தன் கையில் இருந்த வேல் நாளில் அருணகிரிநாதரோட நாவை நீட்ட சொல்லி இசைப்பயில் சராட்சரத்தை எழுதுகிறார். முருகப்பெருமானுடைய முழு அருளும் அருணகிரிநாதருக்கு கிடைச்சிடுது. அவ்வாறு கிடைக்கப்பட்டு முருகப்பெருமானை முதலடி எடுத்து கொடுக்க திருவண்ணாமலை அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் முதல் திருப்புகள் தான் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிற ஜத்தி சரவண முத்திக்கொரு வித்து கொருவர என ஓதும் இந்த திருப்புகள். அந்த வரிசையில் வரக்கூடியது திருப்புகள் திரு கந்தர் அலங்காரம், மயில் விருத்தம். அப்படிப்பட்ட தெய்வ நூலை தான் நம்ம இப்போ பார்க்கணும். மொத்தம் விநாயகர் காப்போடு சேர்த்து 11 விருத்தங்கள் உண்டு. முதல்ல விநாயகர் காப்பை பார்த்துட்டு அடுத்த ஒரு விருத்தத்தை பார்க்கலாம். சந்தன பாளித குங்கும புலகித சண்பக கடக புண்ணிய சமரசிகாபல குமர சடானன சரவண குரவணியும் கொந்தல பாரகிராத புராதனி குண்ட என பரவும் கூதல சீதல பாதம் எனக்கர் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்த கிருபாகர கோமல கும்பகராதிப மோகரத கரமுக சாமர் கர்ண விசால கபோல விதான மத தந்த மகோதர் மூசிக வாகன சிந்துர பத்மமுக சிவசுத கணபதி விக்ன விநாயக தெய்வ சகோதரனே. இது விநாயகர் காப்பு மயில் விருத்தத்தில். நான் கடன்னு சொல்லிட்டேன். நல்லா நின்று நிதானிச்சு பொறுமையா நமக்கு வந்த ராகத்தில் வந்தவாறு பாடலாம், ஓதலாம், பாராயணம் பண்ணலாம். இந்த மயில் விருத்தமானது துக்க சுக பேத மரவால் வித்த கந்த சுவாமி வாகனமானது ஓர் துரக கஜரத கடக விகட தட நிறுத்தர் கூல துஷ்ட நிஷ்டுர மயிலே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப விரும்பி மிக்கது. சக்கரால கேச சிகரத்னம் புரி ராசி நிறை சிந்த புராரி அமிர்தம் திரும்ப பிறந்ததன் 1000 பகுவாய்கள் தீவி சுங்கொப்புளிப்ப சக்கரகிரி சூழவர் மண்டலங்கள் சகல சங்கார் கோர நயனந்தருகன் வாசுகி பனாமுடி எடுத்து உதரும் ஓர் சண்ட பரசண்ட மயிலாம் விக்ரம கிராத குளி புனமீது உலாவிய விருத்தன் திருதனிகை வாழ்வேலாயுதன் பலவீன துயர் அறுத்தனை வெளிப்பாட உணர்த்தி அருளி துக்க சுகபேத மரவால் வித்த கந்த சுவாமி வாகனமானது ஓ துரக கஜரத கடக விகட தட நிறுத்தர் குல துஷ்ட நிஷ்டுர மயிலே. இந்த மயிலோட அம்சத்தை பார்த்துட்டிங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரம் போல இருக்கும். அது தொகை விரிச்சு ஆடும்போது இதுதான் அருணகிரிநாத இறுதி விருத்தத்தில் திருப்போரூர் முருகப்பெருமானின் மகிமையும் அந்த மயிலோட தொகையோட விரிப்பின் அழகையும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட விசேஷமானது மயில். யோகத்தில் சக்கரங்கள் துளங்கி ஞான தாமரை மலர்வது போல ஞான தோகை என மயிலை காட்சிட்டு மயில் என்பது மானிட ஆத்ம வடிவம் என்பதுதான் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை. கண்ணன் அதை தலையில் சூடியதும் அப்படியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.